ஓம் கஜானனம் பூதகநாத சேவிதம் கபித ஜம்பு வலசர பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி பாத பங்கஜம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பரமா தஸ்மஸ்ரீ குருவே நமக. ஓம் சகனபவது சகனம் நத்து சகவிரியம் கர்வாவகை தேஜஸ்வினாவித வஸ்து மாவதி விசாவை. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சரஸ்வதி நமஸ்துபிய வரதே காமரூபிணி வித்யாரம்பம் வருஷாமி சித்திர் பவதமே சதா. எனது ஜோதிடம் என்னும் ஞானத்தை தந்த எனது குருமார்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போ மிதன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மிதன ராசிக்கு இந்த கோச்சார குரு 2ஆம் வீட்டில் அமர்கிறார். குடும்பஸ்தானத்துல வந்து அமர்றார். குடும்பஸ்தானத்துல அமரும் போது இது நாள் வரைக்கும் குடும்பத்துல ஒரு மனக்கசப்பு, ஒரு கருத்து வேறுபாடு, எல்லா பிரச்சனையுமே சரியாக போகுது. உங்களுக்கு கடந்த வருடத்துலலாம் உங்களால் ஒரு தெளிவான ஒரு முடிவுகளை எடுத்துருக்க முடியாது. ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க. அது எல்லாமே சரியாகிற ஒரு காலகட்டமாக அமைய போகுது. குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சிருக்கேன் சார், சண்டை போட்டு வந்துட்டேன், குடும்பத்தை விட்டு என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லாரும் ஒன்று சேர்ற ஒரு காலகட்டமாக அமைய போகுது. உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு தெளிவு இருக்கும். பேச்சில் வந்து ஆன்மீகம் கலந்திருக்கும். ஆன்மீகத்துல அதிகமான ஒரு ஆன்மீகம் சம்பந்தம் அப்படி இல்லை, ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமா இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது உங்க சகோதரர்கள் மூலியமா கடன் ஏதாவது செய்யறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இல்லை அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை உடலில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன், நோய், வம்பு, வழக்கு எல்லாமே சரியாகிடும். இதனால் வரைக்கும் பிரச்சனையா இருக்கு, கடன் பிரச்சனையா இருக்கு, ஏகப்பட்ட கடன் இருக்கு, எப்படி கடன் சேர்ந்ததுன்னே தெரியல, எல்லாமே சரியாகிற ஒரு காலகட்டம். கோர்ட்ல வந்துட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு சார், முடிவில் வந்து எனக்கு சாதகமாகவே வரமாட்டேங்குது, எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. அலைச்சல்லாம் குறைய போகுது. உங்களுக்கு இதனால் வரைக்கும் ரொம்ப டென்ஷன்ல இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு மனசுல வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். நண்பர்கள் மத்தியில் நல்ல மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கும். திடீர் பணவரவு ஏற்படும். இல்லை வெளியூர்ல போயிட்டு வேலை செஞ்சு வெளியூர்ல போய் வேலை செய்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டாகும். அந்த அமைப்பு உருவாகும் போது அதுல நல்ல பணவரவு கிடைக்கும். தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கு. தொழிலே எனக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அமையல, நானும் வேலைக்கு போறேன், என்னால வேலை செய்ய முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டை போட்டு நான் வெளில வந்துடுறேன், இல்லை என் மனசுக்கு பிடிச்ச எனக்கு வேலை எனக்கு இன்னும் கிடைக்கல, அமைய மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து நல்ல தொழில் அமைய போகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அந்த வருடங்கள்ல நீங்க சந்தித்த தொழில் எல்லாமே இப்போ வந்து சரியாகிற ஒரு காலகட்டமா இருக்க போகுது. குரு பகவான் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்து 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ உங்களுடைய குடும்பம் ஒற்றுமை நல்லா இருக்கும். உடலில் இருந்த நோய் உபாதைகள் எல்லாமே சரியாகிற காலகட்டம். கடன்கள் குறையிற காலகட்டம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் வழியில கடன் ஏதாவது ஏற்படுறதுக்கு வழி இருக்கு. 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழங்களுக்கு கீழே ஏதாவது சின்ன சின்ன வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் வேணும். தாய்க்கு வந்து சுவாச கோளாறு, சுவாசத்துல ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி சில உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முயற்சிகள் செய்வீங்க, ஆனா அதுல கொஞ்சம் ஒரு சரியான ஒரு முயற்சி எடுக்க முடியாது. முயற்சி வந்து தடைப்படும். சரிங்களா? அதுக்கு வந்து விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அருகில் உள்ள விநாயகர் கோயில் வழிபட உங்களுக்கு அந்த முயற்சிகள் இருந்த தடை எல்லாமே சரியாகும். படிப்பு கொஞ்சம் ஆரம்ப 12th முடிச்சிருப்பீங்க, அடுத்து வந்துட்டு காலேஜ் படிக்கிறதுக்கு, உயர்நிலை படிப்பு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கும் சின்ன சின்ன தடை வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அது எல்லாத்துக்குமே வந்துட்டு
விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து கைகூடி வந்து சேரும். ஆக மொத்தத்துல இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றமும், எதிரிகள் மத்தியில் நிமிர்ந்து வாழும் ஒரு நல்ல ஒரு அருமையான காலமாக அமைய போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க போகுது. சரிங்களா? முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், மயிலாமை என்றும் வெல்லாது. முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். முயற்சி பண்ணாம குரு பகவான் பார்க்கறதாலேயோ நம்ம லைஃப்ல எல்லாமே நடந்துடாது. அதுக்கான முயற்சிகள் வேணும், அதுக்கான உத்தியோகம் வேணும். அது எல்லாமே இப்போ உங்களுக்கு அமைய போகுது. முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.